இன்னைக்கு நான் நவராத்திரிக்கு கடலைப்பருப்பும் காணும் வச்சு 2 சுண்டல் பண்ண போகிறேன். டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த சுண்டலை பண்ணிடலாம். ராத்திரி சுண்டலுக்கு ஊற வைக்கலையே நம்ம கவலைப்பட வேண்டாம். 10 நிமிஷத்துல ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இன்னைக்கு நான் கடலைப்பருப்பு சுண்டல் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பை 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டக்குன்னு இந்த சுண்டல் ஈஸியாக பண்ணிடலாம். கடலைப்பருப்பு இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊறிடுத்து. ஏன்னா 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இதை குக்கரில் ஒரு விசில் வைக்க போகிறேன். குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே கடலைப்பருப்பை போட்டு வேக வச்சோன்னாக்க குழையாது. ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு குழையாமல் வந்திருக்கு. இப்போ இதை சுண்டல் பண்ணிடலாம். நல்லா இதை வடிகட்டிக்கோங்க. கடலைப்பருப்பு சுண்டலுக்கு தேங்காவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சிக்க போகிறேன். ஜஸ்ட் தேங்காவை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு இப்போது பேனில் கோகோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் காஞ்சதும் மிளகா வத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காய பவுடர், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதில் வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் இதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஹீட்டில். தொட்டு கூட தண்ணி இல்லாமல் எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகிடுது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் திருகலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுருங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் எல்லாம் வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும் அப்புறம். ஸோ இப்போ குழகுழன்னு ஆகாமல் உதிரியாக நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ துருவி வச்சிருக்கிற கேரட்டை மேலே தூவிடலாம். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வரவாளுக்கெலாம் சர்வ் பண்ணிடலாம். சுவையான சுண்டல் ரெடி. இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. நவராத்திரிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஸ்வீட் கார்ன் சுண்டலுக்காக ஸ்வீட் கார்ன் 1 கப் ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கேன். இது ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் நான் எடுத்துட்டுருக்கேன். இதையும் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் கார்ன் சுண்டல். 10 நிமிஷம் ஊறின கார்னை இப்போ ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணாதீங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் அழுத்தமாக போயிடும் கார்னு. அதனால் உப்பு போடாமல் வேக வைங்க. இது பேர் முத்து கொதின்னு சொல்லுவா. இந்த இதில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 2 மினிட்ஸில் டக்குன்னு இந்த கொதி வந்துடும். உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன். அந்த பேனில் கோகோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். சுண்டல் எல்லாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருத்தோ. ஸோ கடுகு, வரமிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே
நம்ம இந்த கார்னை ஆட் பண்ணிடலாம். கார்னை ஆட் பண்ணிவிட்டு துருவின தேங்காய், கேரட்டு இதெல்லாத்தையும் தூவி கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் கிளறினா போதும். இந்த சுண்டலில் இப்போ நான் உப்பு போடலை. ஏன்னா உப்பு போட்டாக்க உடனே கார்ன் வந்து கொஞ்சம் வாட்டரியாக ஆகிடும், தண்ணி விட்டுன்றோம் இதில். ஸோ அதனால் எப்போ நீங்கள் பரமாறுறீங்களோ அப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பை போட்டு கலந்துட்டு உடனே அவளுக்கு பரமாறிடலாம். இப்போ இந்த சுண்டலில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான கார்ன் சுண்டல் ரெடி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.